மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. இப்ப போய் தகராறு பண்றியே, வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துருமா. ஆமாம்மா, இந்த பாரு அப்பாவுக்கு ஹார்ட் வீக், இதெல்லாம் தாங்க முடியாதும்மா. நல்லா பாத்துக்கடா. எவ்வளவுதான் பார்த்தாலும் அவ்வளவுதான். என்ன தரகிறேன், எல்லா விவரமும் சொல்லிட்டீங்களா? ஓ சொல்லிட்டேனே. எங்க இதுதான்டா இப்ப எனக்கு வியாபாரம். இதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் பாஸ்கர். அப்புறம் நான் ரொம்ப கெட்டவனா இருப்பேன். சார் கொஞ்சம் பேசாம இருங்க, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணு இல்ல, இவ்வளவு பெரிய தொகை வரதட்சணையா கேட்கிறாருன்னா யோசனை பண்றேன். யோசனை பண்ணாதீங்க அப்பா. கிரிஜாவுக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவனோ இடிச்சு வாய மாட்டி இருக்கிறான், சட்டு புட்டுன்னு தலையில கட்டிடுங்க. இந்த பாருங்க பையன் ராஜாவா இருக்கா, நம்ம கிரிஜா ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணு. நீங்களும் சொன்ன சரிதான், அப்புறம் என்ன இருக்கு அதுல பாருங்க. கல்யாணம் முடிட்டு அதுக்குள்ள என்ன கமிஷனை பத்தி பேச்சா? அது இல்லப்பா, இவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை. அவரு சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிட்டு அவர் மனைவியோட வைத்தியத்துக்காக சுவிட்சர்லாந்து போறார். அப்படிங்களா? கரகர எல்லா விவரமும் சொன்னாரு. எங்களுக்கு பூரண சம்மதம். நல்லது. கிரிஜா கல்யாணம் நடந்தாதான் என் மனசுல இருக்கிற பாரமும் நீங்கும். டே வேணே, நம்ம ராமசாமி பங்களா பேசி வச்சிருக்கேன், அங்க கொண்டு போய் இவங்க எல்லாம் விட்டு நான் வந்து 4 வீடு தள்ளி டாக்ஸி கொண்டு வரணுமா, நடந்தே போயிடலாமா? நடந்தே போ. அப்ப நாங்க வரட்டுங்களா? சரி போயிட்டு வாங்க. எல்லாத்தையும் நீதாப்பா கவனிச்சுக்கணும். ஆட்டும் சொன்னாங்க. வரங்க. சரி. அப்போ நானும் போயிட்டு வரட்டுங்களா? போயிட்டு வாங்க. இல்ல என் வீட்டுக்கு. அப்பா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே இல்லை. முதல்ல நிர்மலா அக்கா கல்யாணம் நடக்கட்டும். கிரிஜா, இந்த கல்யாணம் நடக்கலன்னா எனக்கு ஏதாவது நடந்துருமா? விளையாட்டா சொல்றேன்னு நினைக்காத. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் இன்னும் வரலையா? இப்பதாம வந்துட்டு போறாங்க, நீதான் லேட்டு. நிர்மலா, உனக்கும் கிரிஜாவுக்கும் எவ்வளவு ஒத்துமை இருக்கு பாத்தியா? ஏன்? கிரிஜாவை கட்டிக்க போறவருடைய பேர் தெரியுமோ? பாஸ்கர். என்னம்மா ஆச்சரியப்படுற? ஓ மனசு அப்படியேதானமா கிரிஜா மனசும் அப்படியேதான் மாப்பிள்ளையும் வாச்சிருக்காரு. மாப்பிள்ளையும் நீ பாக்கலையே, ரொம்ப நல்ல பிள்ளை. அதை விட அந்த நாகலிங்க இருக்காரு, ரொம்ப தங்கமான மனுஷன். கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சுட்டு பொண்டாட்டியும் கூட்டிக்கிட்டு வைத்தியத்துக்காக சுவிட்சர்லாந்து போறாராம்.